சென்னையில் தாய்ப்பால் விற்பனை செய்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவர்மன் இணைப்பில் இருக்கிறார். மணிவர்மன், விவரங்கள். சென்னை மாதவரத்தில் மருந்து கடையில் தாய்ப்பால் விற்பனை செய்வதாக எழுந்த புகாரை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மருந்து கடையை சோதனையிட்டு மாதிரிக்காக தாய்ப்பால் பாட்டில்களை எடுத்து சென்றுள்ளனர். மாதவரம் கே கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் முத்தையா. இவர் வீட்டின் கீழே லைஃப் வேக்சின் என மருந்து கடை வைத்துள்ளார். மருந்துகள் சில்லறையாகவும் மொத்தமாகவும் விற்பனை செய்து வருகிறார். இந்த மருந்து கடையில் தாய்ப்பால்கள் பாட்டிலில் வைத்து விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தாய்ப்பால்கள் விற்பனை செய்யப்படுவ புகார் எழுந்ததை அடுத்து திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த மருந்து கடையில் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் ஆன போது மருந்து கடையில் தாய்ப்பால்கள் பாட்டிலில் வைத்திருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து மாதிரிக்காக 50 பாட்டில்களை உணவு பாதுகாப்புத்துறையினர்கள் எடுத்துச் சென்றுள்ளனர். தாய்ப்பால்கள் முத்தையாவுக்கு எங்கிருந்து பெறப்பட்டுள்ளது, எங்கிருந்து விற்பனை செய்யப்படுகிறார், தரமானதாக இருக்கிறதா, பதப்படுத்தப்பட்டு விற்கிறாரா என்பது கோணத்தில் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதியில் வீட்டிற்கு கீழே மருந்து கடைகள் வைத்திருக்கிற நிலையில் தாய்ப்பால்கள் சட்டவிரோதமாக தாய்ப்பால்கள் விற்பனை செய்வதாக எழுந்த புகார் அடுத்து இங்கு நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இந்த கடையானது பூட்டப்பட்டு இருக்கிறது. முத்தையாவை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். மாதிரிக்காக எடுத்து சென்றுள்ள தாய்ப்பால்களின் தரம் குறித்தும் அது உண்மையான தாய்ப்பால் தானா அல்லது வேறு ஏதாவது கலப்படமான பொருளா என்பது குறித்தெல்லாம் விரிவான அறிக்கையில் தரப்பட உள்ளது. இந்நிலையில் தற்பொழுது இந்த கடை பூட்டப்பட்டுள்ள நிலையில் மருந்து கடையில் விற்பனை செய்யப்பட்ட தாய்ப்பால் குறித்தும் தரம் குறித்தும் தற்பொழுது விவரங்கள் அடிப்படையில் ஆய்வு செய்ய எடுத்து சென்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.